வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்திருக்கும் நான் கோஷிகா தாலன். ரியாஸ் ஹாரிஸ். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய மீனவர் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு. 37 இந்திய மீனவர்களை விடுதலை செய்யுமாறு ஜனாதிபதி உத்தரவு. 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் கட்சித் தலைவர்களிடம் ஒப்படைப்பு. பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 255 அதிகரிக்க யோசனை. மேலும் 8 கிலோகிராம் போதைப் பொருளுடன் 2 சந்தேக நபர்கள் கைது. நேபாளத்தில் மீண்டும் பூகம்பம். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடியும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள தமிழக மீனவ சங்க பிரதிநிதிகள் சிலரை இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது இருநாட்டு மீனவர் பிரச்சினை தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நிலவும் நீண்டகால நட்புறவு எந்த வகையிலும் சீர்குலைவதற்கு இடமளிக்கப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வலியுறுத்தியுள்ளார். 2 நாடுகளுக்கும் அநீதி ஏற்படாத வகையில் மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என தெரிவித்துள்ள ஜனாதிபதி இருநாட்டு அதிகாரிகளுக்கும் இடையே முன்னெடுக்கப்படுகின்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்தும் மேற்கொள்ளுமாறு பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைவதற்கு தமிழக மீனவர் சங்கங்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். இலங்கை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 37 பேரை நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்வதற்கும் இதன்போது ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். தமிழக மீனவர் சங்க பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையே நடைபெற்ற சந்திப்பில் மீள்குடியேற்ற அமைச்சர் DM சுவாமிநாதனும் கலந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. மேல் மாகாண சபை உறுப்பினர் நௌசர் ஃபவுசியை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் செய்தியில் எதிர்பாருங்கள். எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டும் மக்களுக்கு சேவையாற்ற முடியும் என்பதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா தெரிவித்துள்ளார். மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக நானுயா பங்கோயா தோட்டத்துக்கு சென்றிருந்த போதே அவர் இதனை கூறினார். நானுயா பங்கோயா மேல் மற்றும் கீழ்பிரிவு தோட்டத்துக்கு சென்ற பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவிற்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அடுத்ததாக மங்களகரமான குத்துவிளக்கு. மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டறிந்து கொண்டார். எனக்கு தேவை இந்த மக்கள் கொள்கை ரீதியா ஒரு மாற்றம் பெறணும். என்ன பொறுத்தமல்ல லயம் மாறணும். அதான் எந்த பிரச்சனையோலிய அதுதான் எந்த முதல் நோக்கம் என்று சொன்னால், இங்க இருக்கிற சுகாதார பிரச்சனை முன்னேறணும், இங்க இருக்கிற கல்வி பிரச்சனை முன்னேறணும். எல்லாரும் என்ன சொன்னாங்க? நான் வரக்கு முதல் எதிர்கட்சியில இருந்தா செய்யலாண்டாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக பேசினா செய்யலாண்டாங்க, அமைச்சராயினா தான் செய்யலாம், லயங்களுக்குள்ள காப்பட் போடலாண்டாங்க. எப்படி 4 வருஷத்துல என்னால காப்பட் போடலாம்டா? மாகாண சபைக்கு போனவங்க, மாகாண சபையில் அமைச்சரா இருந்தவங்க, பாராளுமன்றம் போனவங்க, பாராளுமன்றத்தை அமைச்சர் செய்யலாயேன். இப்போ ஒருத்தர் கல்வி வச்சு கொண்டு போறார் எல்லாரும். ஆனா நாங்க 24 கலாச்சார மன்றத்தை துறக்க போறோம். மேல் மாகாண சபை உறுப்பினர் நௌசர் ஃபவுசியை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்கமைய 10,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் தலா 10 லட்சம் ரூபாய் வீதம் 2 சரீர பிணைகளிலும் மாகாண சபை உறுப்பினர் விடுவிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கொழும்பு பிரதம நீதவான் கிஹான் பிலபிட்டியவிடம் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் நௌசர் ஃபவுசி கைது செய்யப்பட்டு இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். 3 வருடங்களுக்கு முன்னதாக வர்த்தகர் ஒருவரை துப்பாக்கி முனையில் நௌசர் ஃபவுசி அச்சுறுத்தியதாக முறைப்பாடு கிடைத்துள்ளதென போலீசார் தாக்கல் செய்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இன்று முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றது. உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டு சுடர் ஏற்றப்பட்டது. நடைபெற்ற இந்த நாட்களாக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்வில் வடமாகாண சபை பிரதி அவைத் தலைவர் ஆண்டனி ஜெகநாதன், உறுப்பினர்களான MK சிவாஜிலிங்கம், E ரவிகரன், முன்னாள் உறுப்பினர் மேரிகலா குணசீலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிர் நீத்த உறவுகளுக்கான விசேட யாக பூஜை ஒன்றை நடத்தவுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் டி துவாரகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். எங்களுடைய இந்த ஆன்மாக்களுடைய நினைவுகளை உளப்பூர்வமாகவும் கௌரவமாகவும் தமிழ் மக்களுடைய ஒரு அபிலாஷைகள், பண்பாடு, கலை, கலாச்சாரத்துக்கு அமைவாக நாங்கள் நினைவு கூறுவதற்கு எதிர்வரும் 18ஆம் தேதி கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்திலே காலை 6 மணிக்கு ஒரு பிதிர்கடன், அதன் பின்னாலே ஒரு மகா யாகம், அதனைத் தொடர்ந்து ருத்ரா அபிஷேகம், அன்னதானம், ஒரு மகா தீபமேற்றும் நிகழ்வும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நாங்கள் ஒரு இறைவழியூடாக எங்களுடைய ஆன்மாக்களை ஆசுவாசப்படுத்துவதற்கு எடுத்துக்கொண்ட வழியாகத்தான் பார்க்கின்றேன். இதிலே எந்த ஒரு அழுத்தங்களோ அல்லது அரசியல் கூட்டங்களோ அரசியல்வாதிகளுக்கோ இடமளிக்கவில்லை. அவர்கள் பங்கு பெற்றுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். கௌரவ ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் இந்த நிகழ்வை ஒரு வெற்றி விழா என்று கொண்டாடக்கூடாது கூடி மாற்றி இருக்கின்றார். அதன் பின்னாலே இதை ஒரு நினைவேந்தல், யாரும் எப்படியும் நினைவு கூறலாம் என்றதை கிளீனாக அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் ஊடகங்களுக்கு எல்லாருக்கும். அந்த அடிப்படையிலே மிக விரிவான ஏற்பாடாக இதை செய்ய வேண்டும். உணர்வுபூர்வமாக அத்தனை பேரும் இதில் ஒத்துழைக்க வேண்டும். கிழக்கு மாகாணத்தில் கடந்த ஆட்சியில் எவ்வித செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாத நிலை காணப்பட்டதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமட் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நாவிதன்வெளியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, ஐக்கிய தேசிய கட்சி எல்லோருமே சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு மாகாண சபை கிழக்கு மாகாண சபை மாநிலம். பல சவால்கள் இருந்த போதிலும் இன்று எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு மாகாண சபை கிழக்கு மாகாண சபை. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லா மாகாண சபையிலையும் ஐக்கிய தேசிய கட்சி கைப்பற்ற வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அப்படியான ஒரு பிரச்சனை. ஆகவே ஏன் என்று சொன்னால் நாங்கள் அதற்கு ஒரு முக்கிய காரணம், நாங்கள் எல்லோருமே பாதிக்கப்பட்டவர்களாக இருந்து அந்த பாதிப்பினுடைய தாக்கத்தில் இருந்து வெளிவருவதற்காக ஒரு துடித்துக் கொண்டிருக்கின்ற உலகம் எல்லோரும் என்பதை எல்லோருமே நாங்கள் கடந்த ஆட்சியில் கூட நான் ஒரு அமைச்சராக இருந்த போதிலும் எந்தவித செயற்பாடுகளையும் செய்ய முடியாத, கையாளாகாத ஒரு அமைச்சராக கூட்டியிருந்த வரலாற்று நாட்டு அரசாங்கத்தினால் சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்டுள்ள காணிகளிலேயே தாம் குடியிருப்பதாக வில்பத்துவை அண்மித்த பகுதிகளில் வாழும் மக்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் மற்றும் அவரது உறவினர்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை சுவீகரித்துள்ளதாகவும் காணி பிரச்சினைகள் வருகின்ற சந்தர்ப்பங்களில் தம்மை முன்னிலைப்படுத்தி அவர்கள் தப்பித்துக் கொள்வதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்தினால் தமக்கு சட்டப்பூர்வமாக காணிகள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் அமைச்சர் ஒருவரின் பிரச்சினை காரணமாக தாமும் அதில் சிக்க வேண்டியுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த அமைச்சர் தொடர்பிலான பிரச்சனைகளுக்கு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் முசலி பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். நாங்கள் இருக்கிற காணி, இந்த காணி இது எங்களுக்குரிய காணி, உண்மையாக வழங்கப்பட்ட காணி. எங்க காணி முழுக்குள்ள 9,000 ஏக்கருக்கு மேல் பிடிபட்டிருக்கு. அதனால் மிஸ்டமால் பிடிச்சு அவரை மட்டும் விசாரணை கொள்ளுங்கள். எங்களுக்கு விசாரிக்க வேண்டிய அவசரம் இல்லை. இது எங்களுக்குரிய காணி, எங்களுக்கு முறையாக வழங்கப்பட்ட காணி, பரம்பரை காணி. இந்த காணி இதுக்கு மினிஸ்டர்மார்களோ யாருமே இதுக்கு சம்பந்தம் இல்லை. இது அவங்க சம்பந்தப்பட்ட அவங்கள கேளுங்க. சரியா? எமக்கு மீண்டும் இந்த இடம் கிடைத்துள்ளது. அரசாங்கத்தினால் இந்த இடம் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது அரசாங்கத்தினால் விடுவிக்கப்பட்ட இடமாகும். முசலி பிரதேச செயலகத்தினால் இந்த காணிகள் எமக்கு வழங்கப்பட்டன. பிரதேச செயலாளருக்கு இது குறித்து தெரியும். சிங்களம், முஸ்லிம், தமிழ் என அனைவரும் ஒற்றுமையாக இங்கு வாழ்கின்றோம். எனினும் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தம்முடைய உறவினர்களுக்காக காணிகளை ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மன்னார் வில்பத்து பிரதேசத்திலே அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் மக்களுக்கு சொந்தமான காணிகளை தனது சொந்த தேவைகளுக்காக பயன்படுத்தி வருகின்றது மக்கள் அறிவர். அந்த வகையிலே தற்பொழுது நாட்டிலே நல்லாட்சிக்கான செயற்பாடுகள் நகர்த்தப்படுகின்ற வேளையிலே இந்த அமைச்சர் அவர்களின் செயற்பாடானது ஒரு கண்டிக்கத்தக்க செயலாக இருக்கின்ற அந்த வகையிலே மக்கள் எதிர்த்து நிற்கின்றனர். வில்பத்து சரணாலயம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளின் தற்போதைய நிலைமையை ஆராய நியூஸ் ஃபர்ஸ்ட் அங்கு இன்றும் சென்றிருந்தது. வில்பத்து சரணாலயத்தில் வனவள பாதுகாப்பு திணைக்களத்தின் பெயர் பலகை காணப்பட்ட போதிலும் இன்றும் அது அகற்றப்பட்டிருந்தது எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதேவேளை சூழலை அளிக்கும் செயற்பாடுகள் தொடர்பில் தற்போது அரசியல் மேடைகளிலும் அதிகம் பேசப்படுகின்றது.
இதேவேளை எந்த அமைச்சர் தவறு செய்தாலும் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. எந்த அமைச்சராக இருந்தாலும் பரவாயில்லை, தவறு செய்திருந்தால் அவருக்கு சந்தர்ப்பம் வழங்க முடியாது. தவறு செய்திருந்தால் கட்டாயமாக தண்டனை வழங்க வேண்டும். அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமைச்சர் ரிஷாட் பதியுதீனாக இருக்கலாம், வேறு அமைச்சர்களாக இருக்கலாம். தவறு செய்தால் அவருக்கு வாய்ப்பு கிடையாது. காடுகளை அழிப்பதனால்தான் வனவிலங்குகள் மக்களின் குடிமனைகளுக்குள் புகுந்து சேதங்களை விளைவிக்கின்றனவா? மட்டக்களப்பு, வாகரை, புனானை, கிழக்கு, குவனேசபுரம் கிராம மக்கள் யானைகளின் தொல்லைகளால் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். வனங்களை அழித்து இயற்கை சமநிலையை குழப்பும் நடவடிக்கைகள் காரணமாக வனவிலங்குகள் ஊர்மனைகளுக்குள் நுழையும் விபரீதங்களை உருவாக்கக்கூடியவை என சூழலியலாளர்கள் எச்சரித்து வந்துள்ளனர். கிழக்கு மாகாணத்தில் யானைகள் நுழைந்து அட்டகாசத்தில் ஈடுபடும் நிகழ்வுகள் தொடர்ச்சியாக பதிவாகியுள்ளமை சிந்திக்கத்தக்கவை. கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டம் வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் புனானை கிழக்கில் உள்ளது குகணேசபுரம் கிராமம். இந்த கிராமத்தில் யானைகள் நுழைந்து தொல்லை கொடுப்பதனால் கிராம மக்கள் தொடர்ந்தும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். நேற்றைய தினம் கிராமத்திற்குள் நுழைந்த யானைகள் வீட்டு தோட்டத்தை சேதப்படுத்தியுள்ளதுடன் வீடு ஒன்றையும் சேதப்படுத்தியுள்ளது. நாங்க இந்த 9 வருஷத்துக்கு கூட தென்னம்பிள்ளை எல்லாம் நாட்டி வாழை எல்லாம் நாட்டி இதுகளை பலன் பெறுறதுக்கு இருக்கிறோம். அது இந்த காட்டு யானை எங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. எல்லாத்தையும் சாப்பிட்டு போனா நாங்க என்னத்துக்கு எங்களை அடிச்சு போட்டு போனாலுங்க இல்ல இனி ஜான பார்க்கையும் ஆக்கள் இல்ல கேட்கையும் ஆக்கள் இல்ல. எங்கட தென்னம்பிள்ளையில பாருங்க ஒவ்வொரு வருஷம் இதேதான் கஷ்டப்பட்டு பார்த்தா வாயெல்லாம் கொதிக்குது. ஒரு தரம் இதுக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறாங்கல்ல. வீட்டிற்குள் தாம் உறங்கிக் கொண்டிருந்த போது தெய்வாதீனமாக உயிர் தப்பியதாக குறிப்பிடும் வீட்டு உரிமையாளர்கள் இவ்வாறான உயிராபத்து மிக்க சூழலில் வாழ்ந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டுகின்றனர். யுத்தத்தால் இடம்பெயர்ந்து மீள குடியேறியுள்ள நிலையில் தமது வாழ்வாதாரத்திற்காக பயிரிடும் பயிர்களை அறுவடை காலத்தில் யானைகள் அழித்து செல்வதாகவும் மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். பயிரெல்லாம் முழு பயிரையும் அழிச்சு போட்டு இதால எங்களுக்கு உயிர் காப்பாற்றுறது வரும் பொறுப்பாருக்கு. இதை பார்த்து நீங்க இதை எங்களுக்கு செய்யணும். கரண்ட் இல்ல, இதால தண்ணியை வடிச்சு ஊற்றி இந்த பெரிய தென்னம்பிள்ளையில அடிச்சு முழுவதும் திண்டு விட்டானு. தமது கிராமத்தை யானைகளிடமிருந்து பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்று மட்டக்களப்பு குகணேசபுரம் கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தற்போது கிடைத்த செய்தி. எதிர்வரும் 15ஆம் தேதி பதவிக்காலம் நிறைவடைவுள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான விசேட ஆணையர்கள் நியமிக்க உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பேர்வெல் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். பதவிக்காலம் நிறைவடையும் உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்களை அவற்றுக்கான விசேட ஆணையர்களாக நியமிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்தல் நிறைவடைந்த பின்னர் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடைபெறவுள்ளதாக ஜனாதிபதி இதன்போது மேலும் கூறியுள்ளார். யுத்தம் ஒரு குடும்பத்தை பல வருடங்கள் கடந்தும் பாதிக்கின்றது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு அவயவங்கள் செயலிழந்த கணவரை பராமரிப்பதற்காய் வயது முதிர்ந்த காலத்திலும் கூலி வேலைக்கு செல்கின்றார் ராசம்மா. அழிக்கப்பட்ட கிராமங்களையும் இடிபாடடைந்த நகரங்களையும் மாத்திரம் யுத்தம் விட்டுச் செல்வதில்லை. மனிதர்களின் அவயங்களை பறித்தும் சேதப்படுத்தியும் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. திருகோணமலை மூதூர் கட்டிப்பறிச்சானைச் சேர்ந்த ராசம்மாவுக்கு வயது 61. வீடு வாசலும் உழைக்கும் கணவனும் மகிழ்ச்சியுமாய் வாழ்ந்தவர்கள் 2006ஆம் ஆண்டில் ஏற்பட்ட யுத்த நடவடிக்கையால் இடம்பெயர நேர்ந்தது. கடுமையான செல்வீச்சு உயிர் தப்புவதற்காய் ஓடிய போது ராசம்மாவின் கணவர் செல்வீச்சில் காயமடைந்து கை கால்கள் இயங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். இப்ப ஒன்றுமே செய்யலாது. நான் தான் கூலி வேலை செய்து சாப்பாடு கொடுப்பேன். எங்களோட வீடு பெரிய வீடு உடைஞ்சு போயிட்டு இப்ப ஒரு கொட்டில தான் இருக்கிறோம். நாங்க எந்த உதவியும் எங்களுக்கு கிடைக்கல. அன்றிலிருந்து அலைச்சல்களின் மத்தியில் வறுமையின் மத்தியில் தன் கணவரையும் சுமக்கும் பொறுப்பை ஏற்றாள் ராசம்மா. மரக்கறி தோட்டங்களில் வேலைக்கு சென்று அந்த வருமானத்தில் தான் ராசம்மாவின் குடும்பம் நகர்கிறது. கூலி வேலைக்கு போனா அந்த கூலி காசும் எனக்கு காணாது. ஆட்டோ செலவு, கிளீனுக்கு ஒரு மாசம் கூட்டி போகணும். அங்கேயும் குளிசைகளுக்கு துண்டெழுதி தருவாங்க. அந்த துண்டெல்லாம் கொண்டே நான் காசு கொடுத்து தான் மருந்து வாங்குறேன். எனக்கு அன்றாடம் செலவுக்கு நான் செய்யற தொழிலே காணாது.
பெரும் இழப்புகளை சந்தித்த பின்னரும் இழப்பீடுகளும் நிவாரணங்களும் வழங்கப்படாத குடும்பங்கள் பல வடக்கு கிழக்கில் வாழ்கின்றன. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்விற்குரிய அடிப்படை உதவிகளை செய்வதன் ஊடாகவே அவர்களின் மறுவாழ்வில் அர்த்தத்தை ஏற்படுத்த முடியும். தற்போதுள்ள தேர்தல் முறையை மாற்றுவதற்கான 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் நேற்று அரசியல் கட்சிகளின் தலைவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உத்தேச திருத்தம் மூலம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 255ஆக அதிகரிக்கப்படும். உத்தேச 20வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கட்சித் தலைவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நேற்று நடைபெற்றது. அது தொடர்பிலான கட்சிகளின் யோசனைகளை நாளை மதியம் 1 மணிக்கு முன்னர் வழங்குமாறு இதன்போது ஜனாதிபதி கூறியுள்ளார். புதிய தேர்தல் முறையின்படி விருப்பு வாக்கு முறைமை முற்றாக நீக்கப்பட உள்ளதுடன் விகிதாசார முறைப்படி உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். தற்போதுள்ள தேர்தல் முறையின்படி 196 உறுப்பினர்கள் மாவட்ட விகிதாசார அடிப்படையிலும் 29 பேர் தேசிய பட்டியல் மூலமும் தெரிவு செய்யப்படுகின்றனர். மாவட்ட விகிதாசார முறையின் கீழ் அந்தந்த கட்சிகளுக்கு ஆசனங்கள் தீர்மானிக்கப்படுகின்ற போதிலும் விருப்பவாக்கின் அடிப்படையில் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவர். 20வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு ஏற்ப விருப்பு வாக்கு முறைக்கு பதிலாக தொகுதி முறை கையாளப்படும். அதன்போது 196 உறுப்பினர்கள் மாவட்ட விகிதாசார முறைப்படி தெரிவு செய்யப்படுவர். மாவட்டங்களில் கட்சிகள் பெற்றுக்கொள்ளும் வாக்கு விகிதாசாரத்துக்கு ஏற்ப ஆசனங்கள் ஒதுக்கப்படும். தேர்தல் தொகுதியின் வெற்றியை அடிப்படையாக வைத்தே உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவர். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி தேசிய பட்டியலிலிருந்து தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 59ஆக அதிகரிக்கப்படும். முன்னர் இருந்த தொகுதிவாரி முறையை மீண்டும் கொண்டுவரப்பட உள்ளது. ஒவ்வொரு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் கட்சிகளை அடிப்படையாக வைத்தே உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவர். விருப்பு வாக்குக்கு பதிலாக தொகுதிகளில் அதிக வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் தொகுதியின் உறுப்பினருக்கு பார்லிமென்ட் செல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். සමානුපාත ක්‍රමයටතේ පාර්ලිමේන්තුවට යන්න අවස්ථාව ලැබෙනවා. 20வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் கருத்து தெரிவித்தனர். இது தொடர்பில் தொடர்ந்தும் கலந்துரையாடுகிறோம். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை கட்டாயமாக கொண்டு வர வேண்டும். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்தாலும் இம்முறை பொது தேர்தல் பழைய முறைப்படியே நடைபெறும். மிகவும் சிறந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. விருப்பு வாக்குமுறை முற்றாக நீக்கப்படுகிறது. எனவே 20வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு ஜாதிக உரிமைய முழுமையான ஆதரவை வழங்க தீர்மானித்துள்ளது. நாட்டின் ஜனநாயகம் மேலும் வலுப்படும் வகையிலான தேர்தல் முறைக்கு நாம் இணங்குகிறோம். அத்துடன் விருப்பு வாக்குமுறை முழுமையாக நீக்கப்படுகிறது. அதற்கும் நாம் இணங்குகிறோம். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் என்ற துணைப்பொருளில் முன்னெடுக்கப்படும் ரன்பூமி ஊர்வலம் 14 நகரங்களை கடந்து முல்லைத்தீவை நோக்கி இன்று காலை பயணத்தை ஆரம்பித்தது. சக்தி, சிரச, நியூஸ் ஃபர்ஸ்ட், கொழும்பு துறைமுக நகர் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்துள்ள ரன்பூமி ஊர்வலம் இன்று காலை பழையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்தது. பளை பிரதேச செயலாளர் அலுவலகத்தில் ரன்பூமி ஊர்வலம் இன்று காலை ஆரம்பமானது. இந்த ஊர்வலத்தை வரவேற்று பிரதேச செயலாளர் அலுவலகத்தில் நிகழ்வொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தில் பளை பிரதேச மக்கள் தமது அடையாளங்களை உறுதிப்படுத்தும் வகையில் இவ்வாறு பிரசன்னமாக இருந்தனர். உண்மையில் எங்களுடைய உண்மையான அபிவிருத்தி என்பதை சமூக அபிவிருத்தியின் ஊடாக ஏற்பட வேண்டும் என்பதற்கு ஒரு அடித்தளமாக இந்த நிகழ்வு நடந்திருக்கின்றது. உண்மையில் இந்த சமூகங்களுக்கு இடையிலே உள்ள நல்ல புரிந்துணர்வு மற்றும் சமூகத்திலே இருக்கின்றவர்களுக்கு இடையிலே உள்ள ஒரு நல்ல ஒற்றுமைப்பாடு, ஒருங்கிணைப்பு, சமாதானம் இவ்வாறான நல்ல தன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு உண்மையில் இந்த நிகழ்வினூடாக நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு கருத்தை நான் இங்கு கூறி வைக்க விரும்புகின்றேன். சமாதானமாக நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புவதுடன் இந்த நிகழ்வில் ஜனநாயக பண்புகளில் ஒன்றான மக்கள் அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்ற சிறப்பு அம்சத்துக்கு அமைய இந்த நிகழ்வு கொண்டு வரப்பட்டமை வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வில் நாம் கலந்தமை எமக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. இனப்பத வேதங்கள் இன்றி எங்களை இவ்வாறான ஒரு நிலையில் வழிநடத்தி செல்வதற்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இளைஞர்களாகிய நாம் போருக்கு பின் ஒரு சமாதானத்தை நோக்கிய முன்னேற்ற செயற்பாடுகளுக்கு முன்னேற்றமாக உள்ளது. இது 2ஆம் உலகப் போருக்கு பின் இலங்கையோடு சுதந்திரமடைந்த நாடுகள்
வெகு விரைவாக வளர்ச்சி பெற்று போய்விட்டன. ஆனால் நாம் அதில் பின்வாங்கி விட்டோம். யுத்தம் மற்றும் சமாதானம் என்பவற்றை கருத்தில் கொண்டு ஆணி இரவு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பல நினைவு சின்னங்களை கடந்த ஒற்றுமை பயண வாகனத்தொடர் அணி ஆணி இரவை நோக்கி பயணித்தது. நீண்ட கால வரலாற்றில் பல பதிவுகளை பதிவு செய்த ஆணி இரவை ரான்பூமி வாகனத்தொடர் அணி வந்தடைந்தது. ரான்பூமி தொடர் அணியை வரவேற்கும் முகமாக ஆணி இரவு தர்மபுரம் மத்திய மகாவித்தியாலயத்தில் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. ஒற்றுமைக்கான பயணம் ஆணி இரவை பதிவு செய்ததை நினைவூட்டும் வகையில் அடையாளப்படுத்திக் கொள்ளப்பட்ட நினைவு சின்னம் ஒற்றுமைக்கான முன்னுதாரணம் என்பதை அறிவித்தது. ஒற்றுமையாக நாங்கள் வாழ வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு இந்த சமாதான யாத்திரை இங்கே வந்திருக்கின்றது. இந்த யாத்திரையானது எங்கே எல்லா இன மக்களும் இந்த நாட்டிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு முன்னுதாரணமான செயல்பாடாகும். ஸ்ரீலங்கா ஜூத் மற்றும் MTVMBC ஊடக வலையமைப்பு இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் தேசத்தை ஒன்றிணைக்கும் பேரணி மென்மேலும் வளர்ச்சி அடைந்து கிராமங்களுக்கு கிராமம் சென்று வெற்றி பெற வேண்டும் என்ற நல்வாழ்த்துக்களை குறிக்கொள்கிறோம். நீண்ட நிலத்தவைகளாக அமைய வேண்டுமாக இருந்தால் எம்முடையான முரண்பாடுகள் எவை என்பதை இனங்கண்டு அவற்றுக்கான தீர்வுகளை எட்டி ஒரு பரிகாரத்தை காணும் பொழுதுதான் உண்மையான நல்லிணக்கமும் சமாதானம் இந்த நாட்டில் நிலைக்கும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். இதற்காக நாமும் வன்னி பெரு நிலப்பரப்பின் பல நினைவு சின்னங்களை பதிவு செய்து கொண்டு ஒற்றுமைக்கான வாகனத்தொடர் அணி இன்று பயண முடிவிடமான முல்லைத்தீவை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது. கடந்த கால வரலாற்று கசப்பான சம்பவங்கள் மீண்டும் ஒரு முறை இடம்பெறக்கூடாது என்பதோடு ஒற்றுமையை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கோடு இந்த நாட்டின் முக்கிய இடங்களில் ஒன்றான நந்திக்கடலை வாகனத்தொடர் அணி கடந்தது. இன்றைய வாகனத்தொடர் அணியின் முடிவிடமான ரான்பூமியை வரவேற்கும் நோக்கில் முல்லைத்தீவு பிரதேச செயலாளர் அலுவலகத்திற்கு முன்னால் வரவேற்பு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. ரான்பூமி ஊர்வலத்தை வரவேற்கும் நோக்கில் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு முல்லைத்தீவு முள்ளியவளை முஸ்லிம் வித்தியாலய மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவில் செவிப்புலனற்றவர்களின் குழுவின் நடனம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு பல விடயங்களையும் உணர்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் 4 திசையிலும் உள்ள மக்களின் ஆசீர்வாதத்துடன் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த பயணத்திற்கு முல்லைத்தீவு மக்கள் இவ்வாறு ஒத்துழைப்பு வழங்கினர். ரான்பூமி வாகனத்தொடர் அணி நாளை முள்ளியவளையிலிருந்து நைனாமடு ஊடாக பராக்கிரமபுரம் வரை பயணிக்க உள்ளது. இந்திய அரசாங்கத்தினால் பயிற்சி அளிக்கப்பட்ட 6 குதிரைகள் தியத்தலாவ ராணுவ முகாமுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை பேணும் வகையில் இந்த குதிரைகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்திய பாதுகாப்பு ஒருங்கமைப்பு கேப்டன் பிரகாஷ் கோபாலனினால் இந்த குதிரைகள் இலங்கை ராணுவத்தினரிடம் இன்று கையளிக்கப்பட்டன. இந்தியா and Sri Lanka. இதற்கான நிகழ்வு இன்று காலை தியத்தலாவி ராணுவ முகாமில் நடைபெற்றது. இதன்போது குதிரைகள் பயிற்சி அளிக்கப்பட்டதற்கான சான்றிதழ்களும் பிறப்புச் சான்றிதழ்களும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வில் இலங்கை ராணுவத்தினரால் நினைவு சின்னம் ஒன்றும் இந்திய ராணுவத்தினருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மாரவில தொடுவாவ பகுதியில் 8.5 கிலோகிராம் ஹெரோயினை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் கைப்பற்றியுள்ளது. மாரவில போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தொடுவாவ கடற்பகுதியில் இந்தியாவிலிருந்து ஒரு தொகை போதைப்பொருள் கொண்டுவரப்படுவதாக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது காட்டிற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 6 கிலோ 528 கிராம் நிறையை கொண்ட ஹெரோயின் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பின்னர் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது மேலும் 2 கிலோகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதன்படி 8 கிலோ 528 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதுடன் இவை 800 லட்சம் பெறுமதியானது என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரையில் 2 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தடுப்பு உத்தரவின் பேரில் அவர்கள் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் பொறுப்பில் உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதனுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.